இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், HTML வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஆர்டர் லிஸ்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் என்னென்னா, இப்போ நம்ம ஏபிசிடிக்கு பதிலாக பக்கத்தில் வந்து ஃப்ரண்டில் வந்து நமக்கு சர்க்கிள் வந்திருக்கும், இல்லை ஸ்கொயர் வந்திருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்பிள் வந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்கிறது, அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்கிறது. அதுக்கு வந்து என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா யூஎல் மீன்ஸ் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அடுத்து எல்ஐங்கிறது லிஸ்ட்டு நேம் வரதுக்காக. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் HTML. இப்போ வந்து நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் வந்து விஷுவல் கோட் எடிட்டர் செல்ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமிலே பாருங்கள், இந்த இப்போ என்ன இருக்குது பாருங்கள். அதாவது வந்து இந்த இது அப்படியே தூக்கிடுவோம். அது இது ஆல்ரெடி உள்ளதை எரேஸ் பண்ணிவிடுவோம். எரேஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துட போவோம், அந்த இடத்துல போய் யூஎல்னு கொடுத்துட போகிறோம். அதாவது யூஎல்னு சொல்லி கொடுத்துட போகிறோம். இது வந்து என்னது ஓஎல்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அதை வந்து யூஎல்ல மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது அப்படியே நேம் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து கீழே வந்து யூஎல் கொடுத்துருங்க. அதாவது ஓவை தூக்கிட்டு யூ கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும், டாட்டில் வருது பாருங்கள், ஒரு இதில் வரும். இப்போ எனக்கு சர்க்கிளில் வேணால் சர்க்கிளும் மாற்றிக்கலாம், இல்லை ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர்னு சொல்லி மாற்றிக்கலாம். அப்போ நம்பருக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்கிறது. அதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன செய்ய போகிறீங்க, எல்ஐலாம் ஒன்று தான், எல்ஐ இல்லை லிஸ்ட்லாம் ஒன்று தான். அந்த ஓயை மட்டும் தூக்கிட்டு யூன்னு போட போகிறீங்க, யூஎல்னு போட போகிறீங்க. இப்போ இதில் வந்து இது பக்கத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பக்கத்தில் வந்து இப்போ டைப்பு செட் பண்ண போகிறோம். டைப்னால் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து என்னத்தில் வேணும், எனக்கு டைப் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து என்னது யூஎல்னு கொடுத்துட்டு, அதாவது டேக் வந்து யூஎல் கொடுத்துட்றோம். யூஎல்னு கொடுத்துட்டு ஒரு ஃபேஸ் விட்டு டைப் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கணும். ஈக்குவல் டு இதில் இருக்குது, ஈக்குவல் டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம், நான் வந்து சர்க்கிள்னு சொல்லி என்ட்ரி பண்ண போகிறேன். சர்க்கிள்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராக்கெட்டையே வந்து டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். எல்லையை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கேன், யூஎல் டைப்பு சர்க்கிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்க. அதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளில் வரும். சர்க்கிளில் வந்துருக்கும். இப்போ எனக்கு ஸ்கொயர் வேணும், அந்த இடத்துல ஸ்கொயர்னு டைப் பண்ண வேண்டியதான். அந்த இடத்துல போய் என்ன செஞ்ச வேண்டியது, ஸ்கொயர்னு கொடுத்துட வேண்டியது. ஸ்கொயர்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து டைப் பண்ணி பாருங்கள், இப்போ ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்கொயரில் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், உங்களுடைய வந்து இதுக்கு பேர் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்கிறது. அதாவது ஏபிசிடிக்கு பதில் நம்பருக்கு பதில் இந்த மாதிரி வந்து சிம்பிளில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு பேர் அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்கிறது. அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஓஎல் போடுவோம். ஓஎல் போட்டால் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு, அதை வந்து யூஎல்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.